இது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன். அதாவது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் பாலிட்டியில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா அதோடைய புக் பேக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருப்போம் 3 லெசனுக்கு. அடுத்த ஒரு பேலன்ஸ் லெசனுக்கு நாம் இந்த வீடியோவில் புக் பேக் கொஷின் ஆன்சர் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அந்த லெசனுக்கான ஒரு புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு அந்த கான்ஸ்டியூஷன் எழுதி முடிக்கப்பட்ட நாள் என்ன அப்படின்னா நவம்பர் 26, 1949. ஸோ அந்த நாள் என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத எழுதி முடித்து கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 26. அது நடைமுறைக்கு கொண்டு வந்த நாள் எப்படின்னா 1950 ஜனவரி 26. ஓகேங்களா. ஸோ ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் என்ன அப்படின்னா நவம்பர் 26, 1950. அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950. 1949 நவம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு எழுதி முடிக்கப்பட்டு நடைமுறைக்கு வந்திருக்கும். ஸோ பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஜனவரி 26, 1950 இந்த காலகட்டங்களில் இந்திய அரசியலமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அரசியலமைப்பு சட்டத்தை டேசாம் ஆண்டு அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொண்டது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை எப்போ ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949. சொன்னது 1949. ஸோ நவம்பர் 26. அதனால் என்ன பண்ணாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் அந்த நடைமுறைக்கு வந்ததே இப்போ 1950 ஜனவரி 26. ஓகேவா. தேர்ட் கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டத்தில் இதுவரை எத்தனை சட்ட திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம புக்கில் பார்த்தோம்னா வச்சுக்கோங்களேன் 101வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா 101 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி. ஸோ அது வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2023 படி நம்ம எத்தனை திருத்தங்கள் இருக்குது அப்படின்னா 106 திருத்தங்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே ஆன்சர் பார்க்கும்போது 101, எக்ஸாக்டாக பார்த்தா 106. ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின் போகலாம். எந்த அடிப்படை உரிமை இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகுது. அதாவது பார்த்தீங்கன்னா இது அடிப்படை உரிமை அன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுதந்திர உரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அடிப்படை உரிமையில் வரக்கூடிய ஒரு பார்ட் தான். அதுக்கடுத்து சமத்துவ உரிமையும் இருக்குது, கல்வி பெறும் உரிமையும் இருக்குது. ஆனால் அந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இல்லை. இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அடிப்படை உரிமைகளில் கொடுக்கப்படாத ஒரு உரிமை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய குடிமக்களின் வாக்குரிமைக்கான வயது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு எத்தனை இருந்துச்சுன்னா 21 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது முதல்ல அந்த வாக்களிக்கும் வயது என்ன அப்படின்னா 21 இருந்துச்சு. அது 21லேருந்து ஸோ 18க்காக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 61th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் முன்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, 21 இருந்த அந்த ஏஜை 18 வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. 1988 இந்த காலகட்டங்களில் 61வது அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக ரெடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின், அரசியல் நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ முதல்ல அந்த அரசியல் நிர்ணய சபை வந்து பார்த்தீங்கன்னா 1946 ஸோ டிசம்பர் 9 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதில் உருவாக்கணுன்னா வந்து ஜேபி கிருபாலிங்கர் என்ன சொல்லியிருப்பாங்க, சச்சிதானந்த சின்ஹா வந்து பார்த்திங்கன்னா தலைவராக சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரெஞ்சு முறைப்படி அது பார்த்திங்கன்னா வயது யார் மூப்பின் காரணமாக. ஓகேங்களா. ஸோ பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு அதுக்கப்புறமேட்டு சம் டிசிஷன் வந்துருக்கும் இருக்குது. பின்னாடி என்ன பண்ணியிருப்பாங்க, ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ மொத்தம் 2 தலைவர் இருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட யாருன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அங்கே கொடுக்குற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணிடலாம். ஒன்று ராஜேந்திர பிரசாத் இருந்தாங்களா ராஜேந்திர பிரசாத் சூஸ் பண்ணுங்கள், அல்லது சச்சிதானந்த சின்ஹா இருந்தாங்களா சச்சிதானந்த சின்ஹாவை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அதுக்கடுத்து சச்சிதானந்த சின்ஹா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. ஓகே, அங்கே கொடுக்குற ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை அப்படிங்கிறது யார், ஸோ அம்பேத்கர் தான். ஸோ டாக்டர் பிஆர் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியோடைய ஹெட்டும் இவர் தான். ஓகேங்களா. வரைவு குழுவுடைய தலைவர். இவர் தலைவராக கொண்டு தான் என்ன பண்ணுவாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத பற்றினா எழுதியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், நம்ம அடிப்படை உரிமைகளை உறுதி செய்யவும் பாதுகாக்கவும் செய்வது டேஸ்.
அடிப்படை உரிமைக்கு ஏதாவது ஒரு பங்கம் விளைவிச்சு அப்படின்னா ஆர்டிக்கல் 32 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கேஸ் போட்டு நம்மளுடைய இது வாதத்தை சொல்லலாம். போலீஸையும் பாதுகாக்கவும் செய்வது யாருன்னா அந்த சுப்ரீம் கோர்ட்டு தான். வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தான் நம்மளுக்கு பாதுகாவலாம் இருப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் தான் அதோடைய ஆன்சர். ஓகே, அதுக்கடுத்து நம்ம அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள். ஸோ நடைமுறைக்கு வந்தது எப்போ? 1950 ஜனவரி 26. ஏற்றுக்கொள்ளப்பட்டது 1949 நவம்பர் 26. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் சுதந்திர தினம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் என்னது, ஆகஸ்ட்டு 15. குடியரசு தினம் அப்படிங்கிறது ஜனவரி 26. இந்திய அரசியலமைப்பு தினம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டனால தான் நவம்பர் 26. அனைவருக்கும் கல்வி உரிமை ஏப்ரல் 1 அப்படிங்கிறது பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? நம்மளுக்கு தெரியும். ஸோ 1946 டிசம்பர் 9. ஓகேங்களா? அதுக்கடுத்து வரைவு குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் பங்கேற்றார்கள்? வரைவு குழுவில் எத்தனை பேர் இருந்தாங்க? ஸோ மொத்தம் 7 பேர் இருந்திருப்பாங்க. அதோடைய ஹெட் யார்? அம்பேத்கர். அதுக்கடுத்து அரசியலமைப்பு நிர்ணய சபையின் பங்கேற்ற பெண் உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்? பெண் உறுப்பினர்கள் பார்த்தோன்னா மொத்தம் 15 பேர் இருந்திருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பு சட்டம் உருவாக்க எப்போது முடிவடைந்தது? சட்ட உருவாக்கம் எப்போது முடிவடைஞ்சுன்னு கேட்குறேன். எப்போ முடிவடைஞ்சிச்சு? அதான் நவம்பர் 26, 1949. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிவடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ இது அவ்வளோதான் கொஷின் அப்படிங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து பன்முகத்தன்மையினை அறிவோம்னு சொல்லிட்டு அடுத்த லெசனுக்கு போகலாம். ஓகேவா? இந்தியாவில் எத்தனை மாநிலங்களும் எத்தனை யூனியன் பிரதேசங்களும் உள்ளன அப்படின்னா 28 மாநிலங்கள் அண்ட் 8 யூனியன் டெரிட்டரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. இந்தியா ஒரு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ துணைக்கண்டம்னா அழைக்கிறாங்க அப்படின்னா ஒரு கண்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கண்டத்தில் என்ன இருக்கும்? ஸோ கடல் இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பீடபூமிகள் அப்படிங்கிறது இருக்கணும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மலைகள் அப்படிங்கிறது இருக்கணும், பள்ளத்தாக்குகள் இருக்கணும். இது போன்ற இயற்கை அமைவுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரச்சனை இருக்கணும். ஸோ அதேமாரி இந்தியாவை என்ன பண்ணுறாங்க, இந்தியாவிலே என்ன இருக்குது? ஸோ மலைகள் இருக்குது, பீடபூமிகள் இருக்குது, பள்ளத்தாக்குகள் இருக்குது, கடல்கள் இருக்குது. இது போன்ற அனைத்து சிறப்பம்சங்களும் இந்தியாவிலும் பிரசண்டாக இருக்கிறதுனால இந்தியாவை என்ன பண்ணுவாங்க? ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியா அப்படிங்கிறது நாடு, ஆனால் கண்டத்துக்குள்ள எல்லா சிறப்பம்சங்களையும் ஒரு நாடு பெற்றிருக்கிறதுனால இந்தியாவை என்ன பண்ணுறாங்க? ஒரு துணைக்கண்டம் அப்படின்னும் சொல்கிறாங்க. அதுக்கடுத்து மிக அதிக மழைப்பொழிவு உள்ள மௌசின்ராம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது. ஸோ மௌசின்ராம் பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ரெயின்ஃபால் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸ். இது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் ஈஸ்ட் சொல்லக்கூடிய அந்த மேகாலயா அந்த பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த மௌசின்ராம். ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுள் எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை? எந்த நடைமுறை? சீக்கிய மதம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இன்னமும் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஜொராஸ்ட்ரிய மதமும் இருக்குது, இஸ்லாமிய மதமும் இருக்குது. அந்த கன்ஃபூஷிய மதம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா இப்போ வந்து பார்த்தோன்னா இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா இல்லை ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள அலுவலக மொழிகளின் எண்ணிக்கை என்ன? ஸோ அலுவலக மொழிகளுடைய ஆர்டிக்கிள் என்ன? 343 to 351. இதோடைய மொத்த எத்தனை லாங்குவேஜஸ் இருக்குது அப்படின்னா 22 மொழிகள். அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எண்ணிக்கை எதுனா 22 அப்படின்ட்டு படிச்சிருப்போம். ஓகேங்களா? அதேமாரி எந்த மாநிலத்தில் ஓணம் பண்டிகைங்கிறது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா கேரளா அப்படின்னா தான் ஓணம் அப்படிங்கிறது மிக பிரசித்தப்பட்ட ஒரு திருவிழா, ஒரு பண்டிகையாக நம்ம வந்து கொண்டாடப்பட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து மோகினியாட்டம் எந்த மாநிலத்தின் செவ்வியல் நடனம் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகினியாட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா அந்த ஸ்டேட்டை வரக்கூடிய ஒரு டான்ஸ். ஓகேங்களா? இது மட்டும் இல்லாமல் தெய்யம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா
கதகளி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆடக்கூடிய மற்றொரு வகைய நடனம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கர்நாடகா பொறுத்த வரைக்கும் யக்ஷகானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்சஸ் ஒன்று இருக்கும். மணிப்பூர் பொறுத்த வரைக்கும் மணிப்புரி. அதேமாரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நடனங்கள் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலினை எழுதியவர் யார்? டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலினை எழுதியவர் முதல் பிரைம் மினிஸ்டரான ஜவஹர்லால் நேரு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். இந்த நூலில் தான் என்ன பண்ணியிருப்பார், இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குகிறது ஸோ அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சுற்றறிவை உருவாக்கியவர் யார்? ஸோ ஜவஹர்லால் நேரு தான். இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டிருப்பார். அதுக்கடுத்து விஎஸ் ஸ்மித் இந்தியாவை டேஸ் என்று அழைத்தார். விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல இனங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இனங்களுடைய அருங்காட்சியகம் தான் இந்தியா அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா விஎஸ் ஸ்மித் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். ஸோ இனங்களின் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே இந்த வருஷம் நடைபெற்ற குரூப் 2ல் கேட்ட ஒரு கொஸ்டின், ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அப்போ நம்மளுக்கு புக் பேக் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாமில் ஒரு இம்பேக்ட் ரோலை வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிகிட்ருக்கு. ஓகேங்களா. ஒரு கொஷின் அப்படிங்கிறது வந்துடுது. ஸோ அதனால் புக் பேக் கொஷினும் பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. ஒரு பகுதியின் நடவடிக்கைகளை அப்பகுதியின் நிலவியல் கூறுகளும் கால்நிலைகளும் பெரிதும் தீர்மானிக்கின்றன. எது தீர்மானிக்கிறதுனா ஸோ பொருளாதார நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பொருளாதார நடவடிக்கைகள் தான் வந்து பார்த்திங்கன்னா பகுதியுடைய நிலவியல் கூறுகளும் கால்நிலைகளும் பெரிதும் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கடுத்த கொஷின், மிகவும் குறைந்த மழைப்பொழிவு உள்ள ஜெய்சால்மர் எந்த மாநிலத்தில் உள்ளது? அதாவது நம்ம பார்த்துருப்போம், அதிக மலைப்பகுதி அதிக மழை பெய்யக்கூடிய பகுதி அப்படிங்கிறது மௌசின்ராம் மேகாலயா ஸ்டேட்டில் பார்த்துருப்போம். இதே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த மழைப்பொழிவு கூடிய ஒரு பகுதி அப்படின்னா ஜெய்சால்மர். அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்சால்மர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன 2004. ஸோ முதல்ல தமிழ் வந்து பார்த்திங்கன்னா செம்மொழியாக அறிவிச்சிருப்பாங்க. அதை தொடர்ந்து சான்ஸ்கிரிட் வந்துருக்கும். ஓகேங்களா. 2005 சமஸ்கிருதம் அப்படிங்கிறது வந்திருக்கும். அதை ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓகேங்களா. அதுக்கடுத்து பிகு திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்திலே கொண்டாடப்படுகிறது அப்படின்னா அசாம். ஸோ அசாமில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிகு திருவிழா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொண்டாடப்படுது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நீக்ரேட்டோக்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நீக்ரேட்டோக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு இனம். அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இனம். கடற்கரை பகுதிகள் பொறுத்த வரைக்கும் மீன் பிடித்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரிய மதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மதம். ஜொராஸ்ட்ரியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மதம். இந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் அப்படிங்கிற மாதிரி, சீக் அப்படிங்கிற மாதிரி ஜொராஸ்ட்ரியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மதம். வேற்றுமையில் ஒற்றுமை உள்ளது நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்ட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பாங்க. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் நம்மளுடைய முன்னாள் சுதந்திர இந்தியாவின் பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேரு இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா வேற்றுமை ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஐ திங்க் இது முடிஞ்சிச்சு. இந்த லெசனை கொடுக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் அப்படி எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அடுத்த லெசன் சமத்துவம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்குது. ஒரு லெசன் பார்க்கலாம். பின்னோட்டில் எது பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புவியியல் கூறுகள் தான் வந்து பார்த்தோன்னா பாரபட்சத்துக்கான காரணம் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர். அதுக்கடுத்து பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாலின அடிப்படையில் பாகுபாடு குறித்து கூறப்படுவது எது அப்படின்னு பார்த்தா பாலின அடிப்படையில் நடத்தப்படும் பாகுபாடு குறிப்பிடுவது என்னது? ஸோ பாலின பாகுபாடு இதுதான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஷின், பாலின அடிப்படையிலான ஒத்த கருத்து உருவாதல் பெரும்பாலும் சித்தரிக்கப்படுவது திரைப்படங்களாக இருக்கட்டும், விளம்பரங்களாக இருக்கட்டும், தொலைக்காட்சி தொடர்களாக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டு தான். ஸோ அப்போ இவை அனைத்தும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட்டு,
ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் எழுதிய புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்தியா 2020 ஓகே எழுதியிருக்காரு. அக்னி சிறகுகள் எழுதியிருக்காரு. எழுச்சி தீபங்கள் இதுவும் எழுதியிருக்காரு. அப்போ ஆப்ஷன் இவை அனைத்தும் தான். இதுவும் இவை அனைத்தும் கொஷின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா. ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு. ஸோ 1997 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அம்பேத்கருக்கு கொடுக்கப்பட்ட வருடம் என்னது? 1990. ஓகேங்களா. அம்பேத்கருக்கு 1990 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்துல் கலாமுக்கு 1997 வந்து பார்த்தீங்கன்னா பாரத ரத்னா அவார்டு, இந்தியாவின் மிகப்பெரிய உயரிய விருது சொல்லக்கூடிய பாரத ரத்னா விருது கொடுக்கப்பட்டுச்சு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். விஸ்வநாத் ஆனந்த் முதலில் கிராண்ட் மாஸ்டரான ஆண்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. விஸ்வநாதன் ஆனந்த் பொறுத்த வரைக்கும் 1988 வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் அப்படிங்கிற ஒரு வாங்கியிருப்பார். இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வநாத் ஆனந்த் தான் சொல்லியிருக்கான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1988 தான் பார்த்தீங்கன்னா ஆனார். அது மட்டும் இல்லாமல் நிறையா அவார்ட்ஸும் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா. அதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கொஷின் வந்துச்சுன்னா அதை பற்றி டீப்பாக பார்க்கலாம். அதுக்கடுத்து இளவழகி பற்றி நம்ம இந்த லெசன்லேயே போட்டிருப்போம். கொஞ்சம் அதில் கொஞ்சம் ஒரு சில கருத்துக்கள் கொஞ்சம் தவறாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் இந்த செஷனில் அந்த இளவழகி பற்றி ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா. ஸோ இளவழகி பொறுத்த வரைக்கும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வியாசர்பாடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிறக்கிறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்ணாக தான் இருக்காங்க. பின்னாடி என்ன பண்ணுறாங்க, என்னுடைய தந்தை ஒரு ஆட்டோ ஓட்டுநராகவும் இருக்காங்க. ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரான்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கு. அந்த பாலிஸ் ஃபெஸ்டிவலில் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் சாம்பியன் போட்டியும் நடந்துகிட்ருக்கு. அந்த செஸ் சாம்பியன் போட்டியில் தான் இவர் முதல்ல போய் அங்கே வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை வாங்குறாங்க. ஸோ ஃபஸ்ட் இளவழகி எங்கே போய் செஸ் சாம்பியன் பட்டம் ஃபஸ்ட் வாங்குறாங்க அப்படின்னா பிரான்ஸில். ஓகேங்களா. பிரான்ஸில் கேனஸ் அப்படிங்கிற ஒரு நகரில் பாலிஸ் தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபெஸ்டிவலில் இந்த சாம்பியன் பட்டத்தை வந்து பார்த்தோன்னா வாங்குறாங்க 2008. ஸோ பின்னாடி என்ன பண்ணுறாங்க, அதே ஆண்டு 2008 தேசிய கேரம் சாம்பியனும் நடக்குது. ஓகேங்களா. அதில் வந்து பார்த்திங்கன்னா வின் பண்ணுறாங்க. அதை யாரை எதிர்த்து விளையாடி வின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஃபீட் பண்ண ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், முன்னாள் உலக சாம்பியனாக இருக்கக்கூடிய ரேஷ்மி குமாரி அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, தோக்கடித்து அந்த தேசிய கேரம் சாம்பியனை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இளவழகி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செல்வி இளவழகி பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அதான் செல்வி இளவழகி சிறந்து விளங்கிய விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக ஒரு வாங்கிய அந்த சாம்பியன் பட்டம் என்னென்ன 2008 2 சாம்பியன் பட்டம் வாங்கியிருப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரான்ஸ் சொல்லக்கூடிய அந்த கேனஸ் நகரில் நடைபெற்ற பாலிஸ் தேஸ் ஃபெஸ்டிவலுக்காக நடத்தப்பட்ட அந்த செஸ் சாம்பியனில் வாங்கினது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய கேரம் சாம்பியன், நம்மளோட முன்னாள் உலக சாம்பியன் பட்டத்தை வாங்கிய பேர் என்ன சொன்னோம், ஒரு பேர் என்ன, ரேஷ்மி குமாரி தோற்கடிச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, செல்வி இளவழகி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ அடுத்த கொஸ்டின், அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் எந்த ஒரு குடிமகனுக்கும் எதிராக மதம், இனம், சாதி, பாலினம், பிறந்த இடம் ஆகிய அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதான் ஆன்சர் வந்து 15(5). ஸோ 15(1) அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்க. ஸோ 15(1) அப்படிங்கிற ஆர்டிக்கல் மூலம் இதுக்கு அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்சர். அதுக்கடுத்து பேர் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்ட ஆண்டு 1990 பார்த்துருப்போம். அதுக்கடுத்து 1990 2011 ஆண்டில் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் அதிகமான கல்வியறிவு பெற்றுள்ள மாவட்டம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அந்த லிட்ரேசி ரேட் அது 2013 சென்சஸ் கேட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, கன்னியாகுமரி. இதோட லிட்ரேசி ரேட் பொறுத்த வரைக்கும் 91.75 சம்திங் இருக்கும். ஓகேங்களா. 91.75 சம்திங்கில் இருக்கக்கூடியது ஃபஸ்ட்டு. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கும். செகண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அப்படிங்கிறது இருக்கும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா
லிட்ரஸி ரேட்டில் அதிகமாக இருக்கக்கூடிய முதல் 4 மாவட்டங்கள். அதே வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தருமபுரி, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அரியலூர், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி, அப்புறம் விழுப்புரம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைவான லிட்ரஸி ரேட் இருக்கக்கூடிய மாவட்டங்களாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங், ஒரு மேட்ச் பண்ண சொல்கிறாங்க, பார்த்துடலாம். ஓகே. ஸோ பாரபட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது? ஸோ பாரபட்சம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பாரபட்சம் பற்றினா பிறரை பற்றி எதிர்மறையாக மதிப்பிடுவதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பாரபட்சம் அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? அதுக்கடுத்து மாறா கருத்து. மாறா கருத்துனா தவறான பார்வை அல்லது தவறான கருத்து, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாறா கருத்து அப்படின்னு சொல்லலாம். பாகுபாடு, அது பார்த்தீங்கன்னா பாகுபாடு வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் மற்றவர்களை காட்டிலும் சிலரை தாழ்வாக நடத்துவது தான் வந்து பார்த்தீங்கன்னா பாகுபாடு. ஓகேங்களா? அதுக்கடுத்து பிரிவு 14 சட்டத்தின் முன்னாடி அனைவரும் சமம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பிரிவு 17 வந்து பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு. 17ங்கிறது பார்த்தீங்கன்னா தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா? டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ பாரபட்சம். பாரபட்சம் அப்படின்னு சொல்லலாம். டேஸ் என்பது மற்றவர்களை பற்றி எதிர்மறையாக அல்லது தாழ்வான முறையில் கருதுவது அப்படிங்கிறது பாரபட்சம். அதுக்கடுத்து டேஸாம் ஆண்டு ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்தார். ஸோ அப்துல் கலாம் எப்போ பிறந்தார்? 1931 to 2015 இந்த காலகட்டங்களில் அவருடைய டூரேஷன் பீரியட். அப்போ 1931 வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்திருப்பார். ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் முன்னாள் பிரசிடெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவின் மிக உயர்ந்த விளையாட்டு விருதான ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதினை முதலில் பெற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ 1900 பார்த்துருப்போம் யார்? ஸோ திரு விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பார்? 1991-92 அந்த காலகட்டங்களில் இந்தியாவின் உயரிய விருதான அது விளையாட்டு வீரருக்கு கொடுக்கக்கூடிய விருதுகளில் உயரிய விருது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேல் ரத்னா விருது. இது முதல்ல பெற்றவர் யார் அப்படின்னா நம்ம விஸ்வநாதன் ஆனந்த் தான். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா 1991-92 வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பெற்றார். ஸோ அவர் பெற்ற வருடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1991 to 92. 1991 to 92 முதலில் பெற்ற நபர் நம்மளுடைய விஸ்வநாத ஆனந்த். அதாவது விளையாட்டுக்களில் கொடுக்கப்படக்கூடிய மிக உயரிய விருது இந்த கேல் ரத்னா விருது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அம்பேத்கர். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி குறைந்த பாலின விகிதம் கொண்டுள்ள மாவட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ முன்ன எப்படி லிட்ரேசி ரேட்டு பார்த்தோமோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலின விகிதம் பற்றி சொல்கிறாங்க. ஸோ குறைவானதான் கேட்குறாங்க. குறைவானது பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வரும். இதுலேயும் தருமபுரி தான் ஃபஸ்ட்டு. லிட்ரேசி ரேட்லேயும் ஃபஸ்ட்டு குறைவானதாக சொல்கிறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பாலின விகிதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைவு தான். ஸோ 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த பாலின விகிதம். அப்படி பார்க்கும்பொழுது அந்த தலா 1000 ஆண்களுக்கு நிகரான பெண்களோட எண்ணிக்கை குறிப்பிடுவது தான் இந்த பாலின விகிதம். ஆனால் இங்கே இருக்கிறது எவ்வளோ அப்படின்னா 946 தான். தருமபுரியில் 1000 ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா 946 பெண்கள் அப்படிங்கிறது தான் பிறக்கிறாங்க. ஸோ செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா சேலம். அந்த ரேட்டில் செகண்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சேலம் குறைவான அந்த லிட்ரேசி இந்த பாலின விகிதத்தில். இவங்க எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 954 எக்ஸாக்டாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 954 சம்திங்கில் இருக்குது. ஸோ கிருஷ்ணகிரி பொறுத்த வரைக்கும் 956 ப்ளஸ் சம்திங்கில் இருக்கும். அது கிருஷ்ணகிரி தேர்டு. அது ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் பொறுத்த வரைக்கும் 970 சம்திங் 977 சம்திங்கில் இருக்கக்கூடிய இதுதான் இந்த பாலின விகிதத்தில். இந்த பாலின விகிதத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. ஸோ தலா 1000 ஆண்களுக்கு பெண்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கும்? 1041 இருக்கும். இது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 10 ரெடியூஸ் பண்ணாமல் செகண்ட் வந்துடும் 1031. என்ன அப்படின்னா தஞ்சாவூர்.
ஸோ தஞ்சாவூர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு 1031 இருக்கும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் 1025, இங்கே 10 பார்ட்ஸமா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ரெடியூஸ் பண்ணிக்கோங்க 1025. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அதுக்கடுத்து இதில் 1 மைனஸ் பண்ணுங்க அப்படின்னா 1024 வரும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், சாரி நாகப்பட்டினம், இது நாகப்பட்டினம், தேர்டாக இருக்கிறது நாகப்பட்டினம், ஃபோர்த்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். அவ்வளோதான் நினைக்கிறேன் கொஷின்ஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், பாலிட்டி அப்படிங்கிறது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது அதாவது பாலிட்டி இருக்கக்கூடிய 6 லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் பார்த்து இதுக்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வச்சு நம்ம ஒரு லெசன்லாம் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த அந்த நம்ம எடுத்த நோட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஆன்சரும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமி இப்படி ஒரு லெசன் தான் இருக்கும். அதை நம்ம அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கான புக் பேக் கொஷின் பார்த்துடலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். இந்த வீக்குள்ளே நம்ம 6 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு முடிச்சிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ் நீங்கள் படிச்சிருங்க ஃப்ரீயாக. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கூட எடுக்கலாம். இப்போதைக்கு ஜிஎஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லாக முடிக்க பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ்க்கான லிங்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். அந்த 6 லெசனுக்கான அந்த ஓவர்வியூவாக பார்த்து அந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புக் பேக் பார்த்து அந்த வீடியோவுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஓகேங்களா. தேங்க்யூ.